ஒரு முறை அருணகிரிநாதர் திருவண்ணாமலை வந்து சேர்றார். அங்கே ஒரு ராஜா, அவர் பேர் பிரபுடதேவ மகாராஜா. அவருடைய அரசவையில் சம்பந்தாண்டான் அப்படின்னு ஒரு காளி உபாசகர் இருந்தார். அவர் காளி உபாசகம் பண்ணால் காளி கண் முன்னாடி வந்து நிற்பாளாம். பிரபுடதேவ மகாராஜாவுக்கு சம்பந்தாண்டான் மேலே ஒரு தனி மரியாதையும் உண்டு. ஆனாலும் அருணகிரிநாதர் வந்திருக்கார் இல்லையா, அவரோட அவைக்கு அழைச்சி மரியாதை பண்ணுறார். இது அந்த சம்பந்தாண்டானுக்கு பொறுக்கலை, பொறாம. யாரைத்தான் விட்டு வச்சது இந்த பொறாம, இந்த சம்பந்தாண்டானையும் பிடிச்சிது. பார்த்தார் சம்பந்தாண்டான். உடனே அருணகிரிநாதரை வம்புக்கு இழுக்கிறார். பிரபுடதேவ மகாராஜா கிட்ட போய் சொல்கிறார், நான் காளி உபாசகம் பண்ணால் காளி கண் முன்னாடி வந்து நிற்பா, அதே இந்த அருணகிரிநாதர் முருகனை உபதேசம் பண்ணி முருகனை கண் முன்னாடி நிற்க வைப்பாரா அப்படின்னு கேட்குறார். ராஜா பார்த்தார், என்னமோ ஒன்று, இவங்க ரெண்டு பேர்த்தையும் சண்டையை போட விட்டுடுவோம், அந்த சாட்டை நம்ம காளியும் பார்த்துடலாம் முருகனையும் பார்த்துடலாம் அப்படின்னு ராஜா பிளான் போட்டார். அதுக்கு ஒரு நாளும் குறிக்கப்பட்டதாம். சம்பந்தாண்டார், பிரபுடேவ மகாராஜா, அருணகிரிநாதர், ஊர் மக்கள் எல்லாரும் இருக்காங்க. சம்பந்தாண்டான் காளி உபாசகம் பண்ண ஆரம்பிக்கிறார். மந்திரங்களை கரெக்டாக சொல்லணும், மந்திரங்களுக்கு பேராற்றல் உண்டு. அதனால் சம்பந்தாண்டான் மந்திரங்கள் உபாசிக்க ஆரம்பிக்கிறார். காளி கிளம்புறா, காட்சி கெடுக்கணும் இல்லையா, கிளம்புறா. ஆனால் முருகன் தடுத்து நிற்கிறார். தாயே, நீ போகக்கூடாது, இந்த சம்பந்தாண்டான் ஒரு புறாம குணத்தில் பண்ணுறார், நீ போகக்கூடாது, நீ போய் காட்சி அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். காளி சொல்கிறா, இல்லை, யார் இந்த மந்திரத்தை சொல்லி என்னை கூப்பிட்டாலும் நான் வந்தே தான் ஆகணும், இது தெய்வ கட்டளை, இந்த சிவபெருமானோட கட்டளைன்னு சொல்கிறா காளி. முருகன் பார்க்குற, சரி நீங்கள் அந்த சம்பந்தாண்டானுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு கிளம்பிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி சம்பந்தாண்டான் காளி உபாசகம் பண்ணி முடிக்கிறா. காளி சம்பந்தாண்டானுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு கிளம்பிண்டா. பிரபுடதேவ மகாராஜா பார்க்குறார், என்னடா இது, எங்கே கிடக்கலாம் காளி தரல, சரி உனக்கு அப்புறம் வச்சுக்கிறையா அப்படின்னு அருணகிரிநாதர் பாட சொல்கிறார். அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகனை சும்மாலாம் கூப்பிட்டா முருகன் வரமாட்டாராம், முருகனை கூப்பிடணுன்னா இத்தனை பேர் டான்ஸ் ஆடா முருகன் வருவாராமா. மயில் ஆடணுன்றது தெரியும், மயிலோடு சேர்ந்து இத்தனை பேர் ஆடினாதான் முருகன் வருவாராம். அது அவருடைய திருப்புகளில் அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க அருணகிரிநாதர். அதில் சேர நாளாட அகிலமேறு மீதாட அப்படின்னா காளி தானாட அவளோடன்று அதிரவி சிவாதாடும் விடையிலேறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவானுலோராட மதியாட வனசமாமி யாராட நெடியமாம நாராட மயிலுமாடி நீயுமாடி வரவேண்டும் அப்படின்னு பாடுறார். அதில் சேர நாராட பூமிக்கடியில் பூமி தாங்கக்கூடிய ஆதிசேஷன் ஆடணுமாவா, அகில மேரு மீதாட மேரு மலை ஆடணுமாவா, அப்படின்னா காளி தானாட காளி ஆடணுமாமா. அவளோடன்று அதிரவி சிவாதாடும் விடையிலேறுவாராட விடை ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய சிவபெருமான் ஆடணுமாவா. அருகுபூத வேதாளம் அவையாட பூதகணங்கள்லாம் ஆடணுமாமா. மதுரவாணி தானாட, மதுரவாணி யாரு, சரஸ்வதி, சரஸ்வதி தாய், அவள் ஆடணுமாமா. வேதனார், வேதனார் யாரு, நான்முகன் பிரம்மன், அவன் ஆடணுமாமா. மருவான் லோராட மதியாட புதகணங்கள்லாம் ஆடணுமாமா. சந்திரன் ஆடணுமாமா. வனசமாமி யாராட நெடியமாம நாராட மயிலுமாடி நீயுமாடி வரவேண்டும் அப்படின்னு பாடுறார். முருகனோட மாமியார் யாரு, லக்ஷ்மி, மகாலட்சுமி, அவள் ஆடணுமாமா. நெடிய மாமனார், மாமியார் ஆடும்போது மாமனார் ஆடாமல் இருக்க முடியுமோ, அப்படி மாமியார் ஆடி மாமனார் ஆடாட்டி வீட்டில் பூகம்பமே வந்துடுவே. பூகம்பம் வந்தால் கூட பரவாயில்ல, சுனாமியே வந்துடுவே. அது என்ன நெடிய மாமனார், அதுதான் விஸ்வரூபம் காமிச்சாரே உலகளந்த பெருமாள், அவர் ஆடணுமாமா. மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேண்டும் அப்படின்னு பாடுறார்.